இது சும்மாவே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த காய் வந்து ரொம்ப நீர் சத்து காய். தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றிருக்கோம்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி, சூப்பரான நீட்டு சுரக்காய் பச்சடி ரெடி. பச்சடிக்கு நீட்டு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து குண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த சுரக்காவை வெட்டியாச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வெந்துட்டுருக்கோம். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணி இருந்ததுன்னா அதை கீழே கொட்டாதீங்க, உப்பு போட்டு குடிச்சிடுங்க, ரொம்ப நல்லது. இதையும் நம்ம இப்போ தாளிச்சிட்டு ஆற வைக்கணும். கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அப்படியே இதை ஆறட்டும். நல்லா கெட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தயிர் புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ஆற வச்சு எடுத்துருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. தாளிப்பு